சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது ஸ்டாலினின் ஊழல் வெளிவந்ததா? செந்தில் பாலாஜியை கடந்த காலங்களில் மிக கடுமையாக விமர்சித்த ஸ்டாலின் இப்போது மட்டும் ஏன் புகழ்கிறார் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு. செந்தில் பாலாஜி கொடுப்பதை கொடுத்து பெற வேண்டியதை பெற்றுவிட்டார் என சாடியிருக்க எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் ஸ்டாலினே செந்தில் பாலாஜியை ஊழல்வாதி என விமர்சித்திருப்பதாகவும் இப்போது மட்டும் அவர் புனிதமாகிவிட்டாரா என்கின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் தான் டெல்லிக்கு சென்று திரும்பினார். அவர் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திவிட்டு சென்னை திரும்பினார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு அப்போதே பேசு பொருளானது. இதற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுகவை மிக கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. முதல்ல தனது டெல்லி பயணம் தொடர்பாக விளக்கம் கொடுத்த எடப்பாடி கார்களை மாறி அமித்ஷாவை சந்திக்க போனதா வெளியான தகவல்கள் உண்மை இல்லை என மறுத்தார். தனது அதிகாரப்பூர்வமான காரிலே அமித்ஷாவை சந்திக்க அவர் சென்றாராம். மேலும் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வரும்போது முகத்தை துடைத்த வீடியோ எடுத்து தவறான தகவல்களை பரப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து திமுகவை சாடிய அவர் கரூரில் நடந்த முப்பெரும் விழாவில் செந்தில் பாலாஜி கோடு போட்டால் ரோடே போட்டு விடுவார் என்கிறார் ஸ்டாலின். இதே செந்தில் பாலாஜி பற்றி அதே கரூரில் ஸ்டாலின் என்னவெல்லாம் பேசினார் என்பது பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னார்? அவர் அருகில் இருந்த நிர்வாகியிடமிருந்து டேப்லெட் வாங்கி அதில் ஸ்டாலினின் பழைய பேச்சை போட்டு காட்டினார். செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தபோது கரூரில் நடந்த நிகழ்ச்சியில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். செந்தில் பாலாஜி பல்வேறு மோசடிகளை செய்துள்ளதாகவும் குறுநில மன்னர் போல செயல்பட்டு வருவதாகவும் ஸ்டாலின் விமர்சித்த வீடியோவை எடப்பாடி போட்டு காட்டினார். அந்த வீடியோ போட்டபோது முதல்ல டேப்லெட்டில் வேறு ஏதோ காட்டியது. இதனால் ஸ்டாலின் பேச்சின் ஆடியோ மட்டும் வந்ததே தவிர வீடியோ வரவில்லை. இதனால் கடுப்பான எடப்பாடி பழனிசாமி என்னடா இது என்று அருகே இருந்த நிர்வாகியிடம் சலித்து கொண்டார். உடனே டேப்லெட்டை வாங்கி அந்த நிர்வாகி அதை சரி செய்து கொடுத்தார். அதன் பிறகு வீடியோவும் பிளே ஆகினது. அந்த வீடியோவை முழுமையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் போட்டு காட்டிய எடப்பாடி இது போல பல வீடியோக்கள் இருக்குது. செந்தில் பாலாஜி பற்றி இதையெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை, ஸ்டாலின் தான் கூறியிருக்காரு. இப்போது அதற்குள் செந்தில் பாலாஜி புனிதமாகிவிட்டாரா என்ன? செந்தில் பாலாஜி மீது பல வழக்குகள் இல்லைன. அப்படி இருக்கும்போது அவருக்கு அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்து அழகு பார்க்குறாங்க. ஏன் திமுகவில் வேறு ஆளே இல்லையா? மூத்த தலைவர்கள் யாரும் இல்லையா? இவருக்கு முக்கிய இலாக்காக்களை ஒதுக்கப்பட்டது ஏன்? செந்தில் பாலாஜி கொடுக்க வேண்டியதை பெற வேண்டியதை பெற்றிருக்காரு. எனவே இப்படிப்பட்டவர்கள் எங்களை பற்றி விமர்சனத்துக்கு எந்த தகுதியும் இல்லை என அப்படி சொல்லியிருக்காரு.